இதுதான் அம்மா என் கேள்வி. ஓட கரமேடி என் தோழியை பத்தி சொல்லு. மூங்கில் அது வாங்கும் உயிர் மூச்சா இருக்குது அன்பு. சரியான வெகுளி பொண்ணு அழகான தங்கரதும். அவ மனசு ஈரமண்ணு குலமெல்லாம் சொல்லிக் கொடு. ஆலமரமே ஆலமரமே அவளுக்கு நீ ஒரு ஊஞ்சல் கொடு. வாழ மரமா தோழி இருக்கா காத்தே அவளை நீ வாழ்த்தி விடு. ஐயா ஐயா என்ன செல்லத்தாயி குழந்தையோட வந்து நிக்கிற? என்ன விஷயம்? ஐயா பாத்துட்டு போலான்னு வந்தனுங்க. என்ன உன்ற குழந்தைக்கு பேர் வைக்கணுமாக்கும்? இல்லைங்க பொட்ட புள்ள பிறந்தா பணம் கொடுப்பாருன்னு சொன்னாங்க, அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தங்க. பொட்ட புள்ள பிறந்தா கவர்மெண்ட்ல காசு கொடுப்பாங்கன்னு அந்த மனுஷன் சொல்லி இருப்பாரு. நீயே அவரு கொடுப்பாருன்னு நினைச்சிட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்தியாக்கும். ஆமா. அட என்னங்க ஓரியாட்டம்? ஐயா கும்பிடுறேனுங்க. வணக்கம்மா. பொம்பளை புள்ள பிறந்தா அரசாங்கம் பணம் கொடுக்குதுல்ல, அந்த மாதிரி தான் நானும் நம்ம ஊர் சனங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக பணம் கொடுக்குறேன். ஊருக்கெல்லாம் வாரி இறக்கிறதுக்கு தான் சொத்து சேர்க்கறீங்களாக்கும். உங்களுக்கு வேற வேலை இல்ல. அந்நாடு இதே பொழப்பா போச்சு. ஊருக்குள்ள பெரிய மனுஷன் காமிச்சுக்கிறதுக்கு எதையாவது சொல்லிவிட்டு வந்துடுறது. வர்றவங்களுக்கு எல்லாம் வாரி கொடுத்துட்டு இருந்தா நாம எங்க போறதா? இங்க என்ன சத்திரமா கட்டி வச்சிருக்குது? இந்த பிள்ளை வச்சுக்க. இல்லைங்கய்யா பரவாயில்ல. அத விடு, வச்சுக்காமணி. பரவாயில்ல வச்சுக்க. ஐயா நீங்க நல்லா இருக்கணுங்க. நான் நல்லா இருக்கிறதுக்காக உனக்கு பணம் கொடுக்கல. நீ பெத்திருக்கிறது பொட்ட புள்ள இல்ல, அந்த புள்ள நல்லா இருக்கணும். அதுக்கு தான் நான் பணம் கொடுத்தேன். போயிட்டு வரணுங்க. போயிட்டு வா. என்ன மணி? ஐயா என்னடா மாட்டை அவுத்து விட்டுருக்க? அதை பிடிச்சு கட்டுறா. சரிங்க ஐயா. வணக்கம். அட என்றா இது ஆச்சரியமா ஊர்கார பயிலும் ஒட்டுக்கா வந்திருக்கீங்க. ஐயா நம்ம ஊர் மாகாளியம்மன் தயவால நாத்தை நீங்க தொட்டு கொடுத்தீங்க. கதிர் நல்ல விதமா விளைஞ்சு நிக்குதுங்க. நம்ம பரம்பரை வழக்க பிரகாரம் நீங்க வந்து அறுப்பு அறுத்து கொடுத்தீங்கன்னாக்கா வெள்ளாம நல்ல விதமா ஊடு வந்து சேர்ந்துக்குமுங்க. அதை சொல்லி போட்டு போலாம் தான் வந்திருக்கோமுங்க நாங்கெல்லாம். அம்மனி ஏனுங்க மாமா? ஊர்க்காரங்களாம் ஒட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, காபி தண்ணி கொடு. சரிங்க. என்ற பாட்ட முப்பாட்டம் காலத்துல இருந்து நாத்தை எடுத்து கொடுக்கறதுனாலும் சரி, அறுவடையை ஆரம்பிச்சு வைக்கிறதுனாலும் சரி, எங்க குடும்பம் தான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த வழியில நானும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேங்கிறதுல எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா எனக்கு அப்புறம் அந்த பெருமையெல்லாம் என்ற பேத்தி பாரதிக்கு தான் போய் சேரணும். அதனால இந்த வருஷத்துல இருந்து அந்த பொறுப்பெல்லாம் பாரதி கிட்ட ஒப்படைச்சலான் இருக்கேன். என்றா சொல்றீங்க? சும்மா சொல்லக்கூடாது. என்ற பேத்தி என்னை விட ராசிகாரியாக்கும். அட நேசர் பார்த்து தான் சொல்றேன். நானே தினமும் அவ முகத்துல தான் முடிக்கிறேன்னா பாத்துங்களேன். அவ கைராசிக்கு இந்த ஊரு எப்பவும் போல செழிப்பா இருக்கும்டா. என்றா சொல்றீங்க?
ஐயா இந்த ஊர்லயே அம்பிட்ட அழகும் அறிவும் நம்ம அம்மனி தவிர வேற யாருக்குங்க இருக்கு? அம்மனி விட்டா நீங்க கதிர் அறுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. அதுவும் இல்லாம நீங்க எது செஞ்சாலும் இந்த ஊருக்கு நல்லது தானங்க செய்ய போறீங்க. ஐயா நாளை காலையில 7:30 இருந்து 9 மணி வரைக்கும் நல்ல நேரமுங்க. அதுக்குள்ள அறுப்பு ஆரம்பிச்சிட்டோம்னா நல்லா இருக்குமுங்க. அப்படியே செஞ்சு போட்டா போச்சு. அம்மனி வாரணுங்க. குடுமா எடுத்துக்கோங்க. எடுத்துங்க. அட எடுத்துக்கங்கற. நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. அம்மனி வர நேரம் தான். எல்லாம் தயாரா இருக்க போய். எல்லாரும் பொட்டாட்டு இருந்தா எப்படி? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அறுவடையே ஆரம்பிக்கணும்ல. இன்னும் பாரதி அம்மனி வேற காணா. ஒரு 8 போய் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? அட இறப்பா நீ ஒண்ணு. சின்ன புள்ள கொஞ்சம் புறப்படும் முன்ன பின்ன ஆகும் இல்லையா? பண்ணையார் என்னைக்காச்சும் சொன்ன வார்த்தையை மீறி நடந்திருக்காரா? கொஞ்சம் பொறு, வந்து சேர்ந்துருவாங்க எல்லாம். ஏன் அவசரப்படுற? இப்படியே எவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறது? வாங்க எல்லாரும் போய் கையோட கூட்டிட்டு வந்துடலாம். ஆனா 9 மணி வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள நல்ல நேரம் முடிஞ்சிடும்ல. நடங்க வாங்க போலாம். அங்க இருக்காரு பாருங்க. வாங்க போலாம். என்றா மாறிப்பா எல்லாம் ஒட்டுக்கா வந்திருக்கீங்க. ஏதாச்சும் விசேஷமா? அட கேக்குறேன்னு சொல்லுங்க, ஏதாச்சும் விசேஷமா? ஐயாவுக்கு வர வர ஞாபகம் ஜாஸ்தி ஆகி போச்சுங்க. இன்னைக்கு முதக்கறதா இருக்கிறதுக்கு அம்மனி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிங்களங்க வயக்காட்டுக்கு. ஓ மறந்துட்டீங்களா? அம்மனி இன்னும் வரலையா? வரலையா? அம்மனி மருமகளே, ஏனுங்க மாமா? இந்த வயக்காட்டுக்கு நம்ம பாரதி அனுப்பிச்சு வைக்க சொன்னேன், இன்னும் அனுப்பலையாக்கும். இன்னும் இல்லைங்க மாமா, போய் அனுப்புறேனுங்க. விசுக்குன்னு வர சொல்லு. வயக்காட்டுல எல்லாம் காத்துட்டு இருக்காங்கல்ல, சரிங்க மாமா. வர சொல்லு. ஏண்டா என்ன எல்லாருக்கும் மூளை கட்டு போச்சா? கோழி கூறதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தா விசுக்குன்னா ரெடியா எல்லாரும் கூப்பிட்டு வந்துருப்பேன்ல. பாரதி, 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 எங்கடி போய் தொலைஞ்ச? பாரதி, ஆத்தா, பாரதிய பாத்தீங்களா? இதான் எங்கேயாச்சும் இருப்பா, தேடிப்பார். பாரதி, பாரதி. ஆனதாய் போச்சு. அம்மனி ரெடி ஆன உடனே புறப்பட்டு போயிடலாம். 5 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும். ஏனுங்க மாமா, பாரதிய காணுமுங்க. என்ன அம்மனி சொல்ற? வீட்டுக்குள்ள நல்லா தொலைவை பாரு, அங்கதான் விளையாண்டுட்டு இருக்கோம். இல்லைங்க மாமா, வீடு பூரா தேடி பாத்துக்கிறேங்க, பாரதிய காணுமுங்க. வீட்டுக்குள்ள காணுமா? பாரதி, பாரதி, அம்மனி, பாரதி, அக்கா, எங்க இருக்க? பாரதி, அம்மனி, எங்கடி இருக்க?
கிருஷ்ணம்மா நீ எந்திரி. ஏம்மா ஏன் டீச்சர் படிச்சு முடிச்சு என்ன ஆக போற? டாக்டர் ஆக போறேங்க. நீ டாக்டர் ஆகி என்ன பண்ணுவ? எல்லாருக்கும் ஊசி போடுவேங்க. வெரி குட், உட்காரு. சரிங்க டீச்சர். சின்னப்பா ஏன்னு டீச்சர் நீ என்ன ஆக போற? போலீஸ்காரன் ஆக போறேங்க. போலீஸ் ஆகி என்ன பண்ணுவ? ஜல்லவாரி பேசுங்க எல்லாம் தட்டி தட்டி சைடுல போடுவானுங்க. வெரி குட், உட்கார். கனகராஜ் சொல்லுங்க டீச்சர். நீ என்ன ஆக போற? இன்ஜினியரிங். இன்ஜினியர் ஆகி என்ன பண்ணுவ? முட்டுக்கல் மாதிரி முழிச்சுட்டு நிக்காத, இங்க வா. கைய நீட்டு. போய் முட்டி போடு. இன்ஜினியர்னா என்னங்க டீச்சர்? இங்க வா. டீச்சரே கேள்வி கேக்குறியா? கைய நீட்டு. ஐயோ, போய் முட்டி போடு. வள்ளி ஏனுங்க டீச்சர்? நீ முதலமைச்சருங்க டீச்சர். அப்படின்னா எல்லாருக்கும் இலவசமா கொடுக்கற வேலைங்க டீச்சர். உட்கார். ராஜன் ஏனுங்க டீச்சர்? நீ என்ன ஆக போற? மிலிட்ரி போவானுங்க. மிலிட்டரிக்கு போய் மிலிட்ரிக்கு போய் பீத்த பசங்களை பூரா வட 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 வடன்னு சுட்டு போடுவானுங்க. ஓகே ஓகே, உட்கார். மாரியம்மா ஏனுங்க டீச்சர்? நீ டீச்சர் ஆக போறேனுங்க டீச்சர். எனக்கே குக்கணி காட்டுறியாக்கும்? நாளையில இருந்து நீ என்ற வீட்டுக்கு வேலைக்கே வர வேண்டாம், போ. போ. நானும் டாக்டராகவே ஆயிரேனுங்க டீச்சர். அந்த பயம் இருக்கட்டும், உட்கார். ஏன் மக்கங்களா, இங்க கவனிங்க. நான் சொல்றத எல்லாரும் கவனமா படிக்கணும், சரியா? 1 2 3 4 5 6 7 8 10 அம்னே என்ற பேத்தி பாடம் எடுக்கிற அழகு பாத்தியா? என்ற கண்ணே பற்றும் போல இருக்கு. போற போக்குல என்ற பேத்திய இந்த ஊரு ஸ்கூலுக்கு வாத்தியாரமா ஆயிடுவா போல இருக்க. போதுங்க மாமா உங்க பேத்திய மெச்சினது. அங்க வயக்காட்டுல காத்துட்டு இருக்கிறாங்க ஊர் சனமே. போய் ஆக வேண்டிய வேலை பாருங்க. ஆமா அம்னி. கண்ணே கண்ணே, பாரதி பாரதி. நடக்கண்ணு வா. நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிற? வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா, பூஜை யார் பண்றீங்க? பாரு, வேலையை சட்டுப்பட்டு ஆரம்பி. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கீங்க. ஐயா முன்னாடி வாங்க. அட ஆரம்பி, விளக்கு பத்து வை. இப்படி வந்து நில்லு. வாக்கண்ணு முன்னாடி வந்து நில்லு.
ஆத்தா தொட்டு கும்பிட்டுக்க கண்ணு. ஐயா அம்மனி கையில் அறுவாலை கொடுத்து கதிரை அறுக்க சொல்லிருங்க. அம்மா அம்மனி, இந்த வருஷம் வெள்ளாம நல்லா வளைஞ்சிருக்கு. கதிரெல்லாம் நல்லபடியா ஊடு போய் சேரணும்னு ஆத்தாள வேண்டிக்கிட்டு கதிரை அறுத்து கூட அம்மனி. இந்த அம்மனி வாங்க ஓ தங்கம் வாங்க பார்த்து வாங்க. சாமி கும்பிட்டு 3 வாட்டி எடுத்து போடுங்க சாமி. அவ பேர் கண்ணம்மா என்று கூட தான் படிக்கிறா. 5ஆம் வகுப்பு. அவளை எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவ இனிமேல் நல்லாவே படிக்கக்கூடாது. படிச்சதெல்லாம் மறந்து போகணும். அவனால என் நிம்மதி போச்சு. ஒழுங்கா படிக்க முடியல, தூங்க முடியல. அப்படியே அவளை அடிக்கலாம் போல இருக்கு. அவளை எப்படியாவது ஃபெயில் ஆக்கிடு. இந்த வேண்டுதல் மட்டும் நிறைவேறுச்சுன்னா இவத்த நிக்கிற எல்லாருக்கும் மொட்டை போடுற. ஏமனி அங்க பாத்தியா என்ற பேத்தி என்னமோ சாமி கும்பிடுறா. சாந்தி அக்கா, நான் கண்ணம்மா வந்திருக்கேனுங்க. லட்சுமி அக்கா, நான் கண்ணம்மா வந்திருக்கேனுங்க. செல்விக்கா, நான் கண்ணம்மா வந்திருக்கேனுங்க. ஐயா, நான் கண்ணம்மா வந்திருக்கேனுங்க. Cho